சவுக்கு சங்கர் மேலே இன்னொரு வழக்கு என்னென்னா, தூய்மை பணியாளர்களை பற்றி அரசாங்கம் போட்ட ஆணையை கொச்சப்படுத்தி பேசினாங்களாம். எந்த சட்டத்திலேயே வருது முட்டாள்களே? அரசாங்கம் ஒரு ஜிஓ போடுறான், அந்த ஜிஓவை விமர்சித்து பேசினா பிடிச்சி கைது பண்ணி உள்ளே வைப்பீங்களா? என்ன சர்வாதிகார ஆட்சியாக நடக்குது? இடியமீன் ஆகிட்டீங்களா? நீங்கள்லாம் மண்டையில் மூளைங்கிறது இல்லையா? எதை வேண்டாலும் பண்ணுவீங்களா? ஒரு வழக்கறிஞராக தான் அந்த கேள்வியை கேட்குறேன். சட்டம்ங்கிறதே உங்களுக்கு தெரியாதா? யாருக்குமே புரியாதா? தூய்மை பணியாளர்களை பற்றி அரசாங்கம் ஜிஓ போட்டாங்கன்னா, அரசாங்கத்தை எதிர்த்துனா அரசாங்கம் தப்பு செஞ்சாங்கன்னா அது தட்டி கேட்கக்கூடிய உரிமை ஜனநாயகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. நீங்கள் போட்ட ஜிஓவை கோர்ட்லேயே போய் எதிர்த்து வழக்கு போடுறாங்களே, அவங்களெல்லாம் உள்ளே போட்டுருவீங்களா? அந்த மாதிரி போட்டு மறுபடியும் ஒரு வழக்கு. சவுக்கு சங்கர் கெட்டவராக இருந்தாலும் அவர் மீது தப்பான வழக்கு, பொய் வழக்கு போட்டிங்கன்னா நான் எதிர்த்து தான் பேசுவேன். சவுக்கு சங்கர் மீது இன்னொரு வழக்கு போட்டது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஸ்டாலின் திருந்துங்க, பாவத்தை சேர்க்காதீங்க. இப்போ தான் சமீபத்தில் சொன்னீங்க பாவம் பண்ண நிறைய புண்ணியத்தை சேர்க்கணும்னு. எவ்வளோ புண்ணியத்தை சேர்க்கறது நீங்கள்? என்கிட்டயே இருக்குது, டசன் இருக்குது உங்களை பற்றி. தலை சுற்றி போயிருந்தேன் நான் சில வழக்குகள்லாம் பார்த்துட்டு. இந்த என்கிட்டயே டசன் இந்த பாவம் போக இன்னும் புது பாவமா ரங்கராஜ நரசிம்ம. இப்போ தான் சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க, எத்தனை வழக்கையாக போடுவீங்க? குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணாங்க, சவுக்கு சங்கர் மேலே இதில் எல்லாத்தையும் ரத்து பண்ணாங்க. 13 வழக்க போட்டீங்க, எல்லாத்துக்கும் ஸ்டே கொடுத்தாங்க. திருப்பி என்ன தைரியம்னா, இப்போ அவருக்கு வக்கீல் போக ஆள் இல்லை. எடப்பாடி வேலுமணியை பயமுறுத்திட்டாங்க. வேலுமணி கதையெல்லாம் சொன்னோடனே வேலுமணி ஆஃப் ஆகிட்டார். கேஎன்ஆர் கதையெல்லாம் சொன்னோடனே கேஎன்ஆர் இப்போ கொடுத்த உதவியெல்லாம் நிறுத்திட்டார். இப்போ என்ன பண்ணாலும் கேட்க ஆள் இல்லை, கோர்ட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்தில் மறுபடியும் வழக்கு.